டிமார்ட்டில் நடக்கிற பித்தலாட்டம் பற்றி தான் இந்த வீடியோ. இன்று பிப்ரவரி 9, 2025 சென்னை பெருங்குடி டிமார்ட்டில் எனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் இது. மால்கிஸ்ட் சீஸ் கிராக்கர்ஸ் 90s கிட்ஸோட லேட்டஸ்ட் ஃபேவரைட். இதில் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்குன்னு பாருங்கள், 60 ரூபாய்னு போட்டிருக்கு. இப்போது இது நான் வாங்கின பில்லு. இதில் கீழே இருந்து 3வது லைனில் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ பில் போட்டிருக்காங்க அப்படின்னு. 45 ரூபான்னு போட்டிருக்காங்க. 60 ரூபா பிஸ்கெட்டை 45 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க, 15 ரூபா மிச்சம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் இருக்குது அவங்களோட ட்ரிக். என்னென்னா, இந்த போஸ்டர் பார்த்து தான் நான் பொருள் வாங்கினேன். இந்த போஸ்டரில் 38 ரூபான்னு போட்டிருக்கு, ஆனால் பில்லு 45 ரூபா போடுறாங்க. அது என்னென்னு போய் கேட்கும்போது, இந்த போஸ்டருக்கு பின்னாடி பாருங்கள், ஏதோ 6 பிப்ரவரின்னு சீல் போட்டிருக்கு. இந்த தேதி வரைக்கும் தான் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சேல்ஸில் பர்சன் சொன்னாங்க. நான் மேனேஜர்கிட்ட பேசணுன்னா மேனேஜர் வந்து என்ன சொன்னார், இல்லை அது அன்னையோட முடிகிற தேதி இல்லை, அது ஆரம்பித்த தேதி. ஆஃபர் முடிகிற தேதி நேத்திக்கு 8 ஃபெப்போட ஆஃபர் முடிஞ்சிருச்சு. போர்டை எடுக்க மறந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, போர்டை எடுக்க மறந்துட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் 45 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்துட்டேன். இதனால் நான் ஏற்படுத்த நினைக்கிற விழிப்புணர்வு என்ன அப்படின்னா, இது முதல் தடவை இல்லை, எனக்கு ஏற்கனவே நிறையா தடவை இந்த மாதிரி டிமார்ட் நடந்திருக்கு. அதை நான் எதுவும் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கல, அது பரவாயில்ல போகட்டும். நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா பொருட்களை எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணுறீங்க, அது பில் போடுறதுக்கு க்யூவில் 4 மணி நேரம் நிற்கிறீங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சால் பில் போடும்போது அந்த மானிட்டர்லேயே பாருங்கள், நம்ம எடுத்த பொருளுக்கு சரியான விலை போடுறாங்களா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா பில்லு போட்டு முடித்து வெளியில் வரத்துக்கு முன்னாடி உள்ளேயே நின்று ஒவ்வொரு பொருளும் சரியான விலையில் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க. இதனால் எனக்கு வேணால் 7 ரூபா நஷ்டமாக இருக்கலாம், பட் அவங்க கடைக்காரவங்களுக்கு லாபம் 45 ரூபா. இது பொருள் நான் வாங்காமல் இருந்திருந்தோம்னா அவங்களுக்கு 45 ரூபாய்க்கான வியாபாரம் நடந்திருக்காது. அன்னியனில் வர மாதிரி தான் 5 பைசாவாக 5 கோடி பேர்கிட்ட கொள்ளையடிக்கிறது தப்பு தான். அதுதான் நடக்குது. இந்த மாதிரியான ஆஃபரை கண்டு நம்ம மயங்கி போகிற இடத்துல நம்ம உடனே அவங்க கேட்கலாம், நீ வர்றதே ஆஃபர் கொடுக்குறதுனால, உடனே நம்ம சொல்லலாம், நீ ஆஃபர் கொடுக்குறதுனால தான் நம்ம வரலாம் அப்படின்னு. நம்மளுடைய விழிப்புணர்வு தான் நம்மளுடைய பணத்தை சேமிக்கும். ஸோ பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க.